ஏப்ரல் 1 இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் எப்படியும் ஏமாத்தி ஆகணும். ஏங்க வாங்க. ஏண்டி பிள்ள? பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறேன். பிரியாணியா? ஆமாங்க, வயிற்ற பசிக்குது. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். இருங்க, நான் போட்டு தரேன். அவசரப்படக்கூடாது. பார்த்து பிள்ள, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. ரொம்ப நாளாகுது. ஏமாந்தியா? ஏப்ரல் ஃபூல். என்ன பிள்ள வெறும் கஞ்சி சோறு வச்சிருக்க? என்ன காலையில ஏமாத்தினியா? அதான் நான் இப்ப ஏமாத்துறேன். நீங்க என்னடா படிச்சிருக்க? நான் காலேஜ் படிச்சுக்கிறேன்டா. நீ என்ன படிச்சுக்கிற? நானும் காலேஜ். நீ 6ஆவது 6 வருஷம் ஃபெயில் தானே? ஆமா, எப்படி உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. எப்படி போட்டு வாங்கணும் பாத்தியா? போட்டு தான் வாங்கினியா? நான் தான் உளறிட்டனோ? அப்ப உண்மைதானா? எப்ப பார்த்தாலும் தலையை வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. உனக்கு என்னைக்கு நான் தொட்டு தாலி கட்டினா அன்னையில இருந்து எனக்கே தலை வலிக்குது. ஆமா, டைஸ் பண்ணிருமா? தலைவலி நல்லா போயிடுங்க. கால் என்னாச்சு? எனக்கு காலெல்லாம் வலிக்குதுங்க. அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் தங்கி இருந்துட்டு வரேங்க. சரி பிள்ளை, பார்த்து போயிட்டு வரல. நான் போயிட்டேன்னா நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு ஒரே பொல்லாத சாப்பாடு. மனுஷாளுக்கு நிம்மதி தான் வேணும். செல்லாம் சொல்லு, செல்லாம் நல்லா இருக்கியா? சொல்லுடா மாப்பிள்ள. செல்லாம் சாப்பிட்டியா? இதான் மாப்பிள்ள, நான் கூப்பிடுறேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என் மச்சான் வேலை விஷயமா பேசியிருந்தேன். இல்லையே, என் கால செல்லன்னு ஊத்துது. நீ என்ன எப்ப பார்த்தாலும் சந்தேகமா பாக்குறியா? அதனால சந்தேகமாவே தான் நீ நினைக்கிற. இல்லையே, நானா பக்கா ஜெண்டில் மேற்பிள்ள. அப்படியா? நம்ம தான் அவரை தப்பா நினைக்கிறோம். நல்லவர் தான். நம்ம எது சொன்னாலும் அவன் நம்புற பொண்டாட்டியா நம்மளுக்கு கிடைச்சது ரொம்ப கொடுத்து வச்சு. என்னங்க? இந்த லெமன் வச்சு லெமன் ஜூஸ் போட்டு வர. அப்படியே நான் குடிக்கிறதுல தலை கிருன்னு சுத்தணும். இத போட்டா சுத்தாதுங்க. இன்னொன்னு இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிங்கன்னு வச்சுங்க, சும்மா கிருன்னு சுத்தம். ஏன் சோகமா இருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல பிள்ள, 200 காசு கேட்கலான்னு பார்த்தனா. அதான் குடிப்பியா குடுக்க மாட்டியான்னு தெரியல எனக்கு. எதுக்கு? உடம்பெல்லாம் வலிக்குது. பிராந்தி வாங்கி சாப்பிடலான்னு வந்தோம். பிராந்தியா? இருங்க வர. இந்தாங்க. நான் கேட்டவனே கொடுத்துட்டேன் 200 ரூபாய். ஆமாங்க, ஒரு வாரத்துக்கு நீங்க வெளியில தான் படுத்துக்கணும். வெளியில படுத்துக்கணுமா? ஆமா. கொசு கடிக்குமாப்ல? கொசு கடியா? இந்த பிராந்தியே கேக்குது உடம்பு வலிக்கு, அப்ப கொசு கடிய கேட்காதா? இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க. வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டடி. அப்புறம் என்ன தேடுறீங்க? என் சட்டியை காணோம். சட்டியை காணோம்? ராசியான சட்டி. ரோட்ல நாய் ஈத்து போட்டு வச்சிருந்துங்க ஒரு சட்டியே. நான் எடுத்துட்டு வந்து ஓரமா போட்டேன். இருங்க, அதான் எடுத்துட்டு வரேன். என்னடி இது? ஏங்க இந்த காபி ஏங்க எங்கடி போனா? ஆளே காணோம். கேஸ் காலி ஆயிட்டுங்க. அதனால மார்க்கெட்டுக்கு போனா அங்க கரண்ட் அடுப்பு வாங்கலான்னு போனேன். காயலான் கடையில இது மாதிரி நிறைய அடுப்பு இருந்தது. அதான் வாங்கிட்டு வந்தேங்க. என்ன விலைடி? நல்லா இருக்கு அடுப்பு, புதுசா. 200 ரூபாங்க. 200 ரூபாயா? என்னடி புள்ள சொல்ற? 10,000 விக்குது அடுப்பு இப்ப.
ஆமா ஒயரை காணும். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல நேரம் வரப்பதான் சமைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஓகே ஆகும். வாங்க நல்ல நேரம் போய் வாங்கிட்டு வரோம். பசிக்குது வேற. நல்ல நேரம் போய் வாங்குறதா? ஆமாங்க வாங்க. பசிக்குது போய் நல்ல நேரம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க. நைட்டு என்ன சமைக்க? உனக்கு என்ன விருப்பமா நீ செய்யப்புல? அப்படின்னா கடையில போய் ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு 4 முட்டையை வாங்கிட்டு வாங்க. வந்து 2 முட்டை தோசை, ஒரு ஆம்லேட், ஒரு ஆஃப் ஆயில், 2 முட்டை இல்லாத தோசை போட்டு எடுத்துட்டு வாங்க. அதுதான் என் விருப்பம். போங்க. ஏ குண்டச்சி, தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ கிடைக்குமா? மரியாதை கூப்பிட்டீங்கன்னா டீ கிடைக்கும். சரி தங்கப்புல, ஒரு டீ கிடைக்குமா? என்னடி இது? என்னங்க என்ன புள்ள டீல ஒரே உப்பு கறிக்குது, காரமா இருக்கு. நீங்க செல்லமா கூப்பிட்டீங்களா, அதை நினைச்சிட்டே போனா டீ தூளுக்கு பதிலு சிக்கன் தூளை ஊத்திட்டாங்க. சிக்கன் தூளா? ஏங்க சப்பாத்தி இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஆண்டி சப்பாத்தி குருமா துண்ணு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதனால ஆட்டுக்கறி குருமா வச்சு தாரீங்களா? பருப்பு கறி இருக்கு, திங்கிறியா?